இந்த காலத்துல கரப்பாம்பூச்சி பிரியாணி தின்னுட்டு கூட சூப்பரா மட்டன் பிரியாணிக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகமாயிட்டே வராங்க. ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகமாயிட்டே வர ஒரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ்ல போய் ஃப்ரீயா சாப்பாடும் கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து லட்ச லட்சமா காசு வந்து சம்பாதிப்பாங்க. இதற்கு ஆரம்பத்துல காரணம் பாத்தீங்கன்னா இர்ஃபான் அவர்கள் தான். இப்ப நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க, என்ன ஃபுட்டி ஃபைண்டிங்ஸ் இவங்களோட வீடியோ இருக்கு, இவங்களோட போட்டோ இருக்கு, என்ன கதை புரியலன்னா இவங்க தான் ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு போயிருக்காங்க. இவ்வளவு நாள் இவங்க நல்லபடியா வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க நானும் நினைச்சேன். ஆனா ஒரு இன்ஃப்ளூயன்சர் இவங்களை பத்தி வெளிப்படையா எக்ஸ்போஸ் பண்ணனாலதான் இவங்க யார் அப்படிங்கறதே தெரிய வந்திருக்கு. அதாவது கவின் ஒரு டைலாக் சொல்லுவார் பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் உங்களால நாங்க நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. அது வந்து உங்களுக்கு நல்லாவே பொருந்தும். ஸோ அது என்ன கண்டென்ட் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபுட்டி ஃபைண்டிங்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்துல வந்து ஒரு சிறிய ஃபுட் கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் அதன் பிறகு குழந்தை மாதிரி பேசி பேசி இந்த மீம்ஸ் அது இதுன்னு போட்டு பெரிய லெவல்ல வந்து ரீச் ஆனவங்க. இவங்களோட கண்டென்ட்டே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா, இந்த சாப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா, இந்த இடத்துக்கு வந்து எப்படி இருக்கு தெரியுமா, அது ருசிச்சோன்னே அப்படியே வழுக்குதுங்க முழுங்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அங்க இருக்கிறத மட்டுமே அவங்க அதிகப்படியா பேசிட்டே போவாங்களே தவிர அந்த ஆம்பியன்ஸ் பத்தியோ இல்ல அந்த ஃபுட்ல ஏதாவது உப்பு கம்மி அதை பத்தி எதுவுமே அவங்க பேசவே மாட்டாங்க. ஒன் அண்ட் ஒன்லி பாத்தீங்கன்னா இந்த மீஷா விளம்பரத்துல எல்லாம் வரும் பாத்தீங்களா, இப்படி போட்டா வந்து ஒரே வாஷ்ல வந்து போயிடும், அப்படி போட்டா வந்து உடனே வந்து காணாம போயிடும்ன்ற மாதிரி இவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து எங்க போய் ப்ரொமோஷன் பண்றாங்களோ அவங்க பண்றது உண்மையா பொய்யா எக்ஸ்போஸ் பண்றவங்களுக்கு ஒரு தனியா ஒரு ஆடியன்ஸே கிரியேட் ஆயிருக்காங்க. அதுல நம்ம ரெட்டை தமிழும் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளும் நினைச்சா நிறைய இடங்கள்ல போய் ப்ரொமோஷன் பண்ணலாம். ஆனா நாங்க என்ன முடிவு எடுத்தோம்னா, எங்க மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு சில கண்டென்ட் போட்டு அது ரீச் ஆகும் போதுதான் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஆளுங்களே பிடிச்சிருக்கு, இப்படிப்பட்ட ஒரு ஆடியன்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரிய வந்துச்சு. ஸோ அதே போல ஸ்பேரோ விஷன் அப்படிங்கிற இந்த இன்ஃப்ளூயன்சருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனி ஆடியன்ஸே இருக்காங்க. ஏன்னா யார் யார் என்னென்ன கண்டென்ட் போடுறாங்களோ எங்கெங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்களோ அந்த ஹோட்டலே போய் சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்கா இல்ல குப்பை மாதிரி இருக்கான்றத வந்து ஒரே நொடியில சொல்லி முடிச்சிருவாரு. இப்ப ஃபுட்டி ஃபைண்டிங்ஸோட ஒரு 5 வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க. இப்ப 5 வீடியோன்னு என்னன்னா, ஒரு 5 செகண்ட் 3 செகண்ட் நம்ம எப்படி இப்ப மீம்ஸ் அதுல ஆட் பண்றோமோ அது போல நான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன், நீங்க சாப்பிட்டு பார்ப்போம், அவ்வளவுதான். இந்த 2 செகண்ட்ல யூஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபுட்டி ஃபைண்டிங்ஸ் வீடியோவை தூக்கிருக்காங்க. நீங்க ஏன் இவங்க தூக்குனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் இவர் நல்லா இல்ல ரொம்ப கேவலமா இருக்குன்னு மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தாங்களோ அந்த வீடியோவை ஸ்பெசிபிக்கா தூக்கிருக்காங்க. அப்ப மக்கள் எங்களை பார்த்தா அவ்வளவு முட்டாளா தெரியுதா, இவங்க லட்ச லட்சமா வாங்கிட்டு ஓசிலையும் சாப்பிட்டுட்டு வெறும் 1000 ரூபாய் தான், வெறும் 2999 தான் அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ நம்ம இவ்வளவு நாள் வீட்டுல தானே சாப்பிட்டோம், ஒரு நாள் வெளியே போய் சாப்பிடலாமே, நம்ம பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டோ இல்ல ஃபேமிலியை கூட்டிட்டோ இல்ல தங்கச்சி அக்கா கூட்டிட்டோ அங்க போய் நம்ம போய் காசை கொடுத்து ஏமாறும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அந்த நாளே எவ்வளவு ஸ்பாயில்டா இருக்கும். ஆனா அதை பத்தி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அப்படி அப்பட்டமான பொய்ய சொல்லி விட்டுருக்காங்க. அது போல இவரும் போய் சாப்பிட்டு பார்த்து ஒரு சில உண்மைகளை சொல்லும் போது இவங்க கரெக்டா அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அவன் இருக்காம பாருங்க, யூடியூப்ல இன்ஸ்டாகிராம் அவன் தாங்க ஒரு பெரிய வேலை பார்த்து விடுறான். நாங்களே பல தடவை எக்ஸ்போஸ் பண்ணாலும் எங்களையும் அதே போலதான் தூக்கி விடுறாங்க. இவருக்கும் அதை அச்சு பிசினாம நடந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஃபுட்டி ஃபைண்டிங் இவங்க தான் பேஜ்ல இருந்து 5 வீடியோவை ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன தப்பு பண்ணோம் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ப்ரமோஷன் ஒரு பேர்ல மக்கள் கிட்ட நீங்க எதை வேணாலும் வந்து வியாபாரம் பண்ணலாம், அதை பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணி அது எப்படி இருக்கு அப்படின்றத ஆனஸ்டான ஒரு ஒப்பீனியனை எங்க மக்கள் கிட்ட சொன்னா இவங்க அந்த வீடியோ வந்து காப்பிரைட் வச்சு ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த வீடியோஸ்லாம் உண்மையை தவிர வேற எதுவுமே தப்பா இல்லை. அவங்களோட கிளிப்பை நான் யூஸ் பண்ணாலுமே அதை நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். அது ஃபேர் யூஸ் கணக்கில் தான் வரும். அவங்களோட வீடியோஸ்லயே நிறைய வந்து சினிமா மியூசிக் இருக்கும், மூவி சீன்ஸ் இருக்கும், வடிவேலோட டைலாக் இருக்கும், மீம் இருக்கும். அதோட காப்பிரைட் ஓனர் அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து ரிமூவ் பண்ணா எந்த வகையில் நியாயமா இருக்கும்? அது தப்பு தாங்க. உண்மையான ரீசன் என்னன்னா, இவங்க ஹோட்டலுக்கு வந்து ப்ரோமோட் பண்ணா லாக்ஸ் கணக்கில் மணி வந்து உங்களுக்கு கிடைக்குது. இவங்க ப்ரோமோட் பண்ண வீடியோ பார்த்து நம்ம போய் ட்ரை பண்றோம், இருக்கிற ஆனஸ்டான ஒப்பீனியனை மக்கள் கிட்ட ஈஸியா சொல்லி உடைச்சிடறோம். நல்லா இருக்கா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா கேவலமா இருக்குன்னு சொல்லிடுறோம். இந்த கிரிட்டிசிசமை டேக்கிள் பண்ண முடியாம பேனிக் ஆயிட்டு இவங்க இருந்த எல்லா வீடியோஸுமே வந்து ரிப்போர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து பார்க்கும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் என் உசுரு, நீங்க கொடுத்தா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்க தான் கைஸ் எல்லாமே, ஒரு லைக் போடுங்க, ஷேர் போடுங்க, மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி செய்யுது, இந்த மாதிரி பண்ணியே உங்ககிட்ட லைக்ஸ் ஷேர்ஸ் எல்லாத்தையும் அள்ளிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல விஷத்தை கூட பாயாசம்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிற அளவுக்கு இப்ப இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவும் ஒரு அவேர்னஸ் தான். எக்ஸ்போஸ் பண்ண ஸ்பேரோ விஷன் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்த்துக்கள். ஸோ மறக்காம எங்க ரெட்டை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் பட்டனை தட்டி விட்டு போங்க.